ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு உன் வாழ்க்கையை நினைத்து மனம் நொந்து போயிருக்கும் என் தங்கப்பிள்ளையே, மனமுடைந்து போகாதே. எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு தானே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நிச்சயமா உன் மனசு குளிரும்படியும் உன் மனம் சந்தோஷம் அடையும்படியும் உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு தர தான் போகிறேன். நல்லா இருக்கும்போது உன் கூட 4 பேர் வந்து நின்னாங்க. ஆனால் இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னவனே, உனக்காக என்ன ஏதுன்னு கேட்கக்கூட ஒருத்தரும் வரவில்லையா? எங்கே ஏதாவது கேட்க போய் நீ உன் கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லிடுவியோ, அவங்கக்கிட்ட உதவி கேட்டுடுவியோன்னு பயப்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் தானே நீ வாழ்கிறாய் என் தங்கமே. இதை கூட புரியாமல் இத்தனை நாள் எல்லாரையும் யதார்த்தமாக நம்பியது உன்னுடைய தவறுதான். பரவாயில்ல, இப்போ யார் சரி யார் தவறுன்றதை பற்றி யோசிக்க வேண்டாம். சரியோ தவறோ, உன் வாழ்க்கையை நீ ரொம்ப யதார்த்தமாக இருந்துட்ட, எல்லாரையும் நம்பி அப்பாவித்தனமாக இருந்துட்ட. இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு தேவையில்லாமல் யாரையும் நம்பி மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளாதே என் செல்லமே. கடைசி வரைக்கும் உன்னுடன் வரப்போவது உன் நிழல் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவரிடம் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக உனக்கான விஷயங்களில் நீயே செயல்களை செய்து ஜெயிக்கக்கூடியவனாக மாறிடு. யாரோ ஒருத்தர் உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அது முழுவதுமாக அவர்களுடைய தவறு கிடையாது. அவர்கள் சொன்னதை நம்பினது உன்னுடைய தவறு தானே. அவங்க சொன்னதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தது உன்னுடைய தவறு தானே. இதை தான் நான் மீண்டும் மீண்டும் உன்கிட்ட சொல்கிறேன். உனக்காக இங்கு யாரும் மாறப்போவதும் இல்லை, திருந்த போவதும் இல்லை. உனக்காக அவங்க கஷ்டப்படவும் தயாராக இல்லை. நீ தான் இதை புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உனக்கு ஒருவர் 10 ரூபாய் கொடுக்கிறார் என்றால் கூட அதில் எந்த லாபமும் இல்லாமல் செய்ய மாட்டார் என்கிற கால சூழ்நிலை தான் இப்போது நிலவுது. அப்படிப்பட்ட உலகத்தில் உனக்காக யாராவது வந்து நல்லது செஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தா அது நிச்சயம் உன்னுடைய தவறு மட்டும்தான். சரி, பரவாயில்ல, நடந்தது நடந்துருச்சு, அதை அப்படியே விட்டுடு. உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் மறந்து மன்னிச்சு விடு. அதை காட்டிலும் சிறந்தது உனக்கு கெடுதல் செய்தவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கொள். இனிமேலும் அவங்கள பற்றி யோசிக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. அவன் ஏமாத்துக்காரன், துரோகி தான். அவனை வெறுத்து ஒதுக்குறதுனால உனக்கு எதுவும் லாபம் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு உன் மனசில் யாரை பற்றிய நினைவுகளையும் அவர்கள் செய்த தவறுகளையும் சுமையாக பாரமாக சுமக்காமல் உண்மையான உன்னுடைய நல்ல மனசோட ஜெயிக்க பாரு. உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லமே. நீ நினச்சது நடக்காமல் எது தவறி போச்சோ, எந்த செய்கிறேன்ட்டு அவங்க உன்னை ஏமாத்துனாங்களோ அது நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக நீ இருந்தால் போதும். நீ யார் என்பதை யாருக்கிட்டையும் போய் நிரூபிக்க அவசியமில்லை என் தங்கமே. நீ தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை. ஏன்னா ஒரு சிலர் நீ நினச்சதை நான் உனக்கு செய்கிறேன், நீ என்கிட்ட கேட்டதை செய்கிறேன், ஆனால் எனக்கு அடிமையாக இருங்கிற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க நினைக்கிறாங்க. உனக்கு மட்டும் மரியாதை இல்லாமல் அவர்கள் பேசுவதும் பிடிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். அப்படி யார்கிட்டையும் அவமானப்பட்டு தன்மானத்தை இழந்து அவர்களுக்கு கீழ் நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்கள நீ வச்சிடு என் செல்லமே. உன்னை மதிக்காதவர்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கவே வேண்டாம். அதே போல் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை நீ ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல அவங்கள விட்டு விலகி வந்துடு. தேவையில்லாமல் அவங்க நல்லவங்க, அவங்க நல்ல மனசு, அவங்க என்னுடைய உறவுகள், சொந்தம்னு மீண்டும் மீண்டும் அவர்களை நீ தேடி போய் முக்கியத்துவம் கொடுத்தீனா கடைசி வரைக்கும் நீ சுயமரியாதையோடு வாழவே முடியாமல் போய்விடும் என் செல்லமே. ஏன்னா உறவுகள் என்பது முக்கியம்தான். ஆனால் அவங்க அந்தளவுக்கு நல்லவங்களாக இல்லாத போது நீ மட்டும் நல்லவனாக இருந்து அவங்கள உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு காலம் முழுக்க கஷ்டப்பட போகிறாயா? அவங்க மனசும் உன் குணமும் ஒத்து வரலன்னு தெரியும் போதே ஒதுங்கி நிற்பது தான் உனக்கு நல்லது. யாருடைய வாழ்க்கையிலும் யாருடைய வேலையிலும் வீணாக தலையிடாமல் உன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் சரியாக, திறமையாக, அறிவுள்ள பிள்ளையாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னையும் உன் மனசையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் 2 மணி நேரம் பேசினா கூட உன் மனசை புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏன் கட்டின புருஷனோ அல்லது கட்டின மனைவியே கூட 20 வருஷம் கூடவே இருந்து ஒன்றா வாழ்ந்தாலும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஏன்னா மனிதர்களுடைய குணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுவது தானே இயல்பு. உன் கைகளிலேயே 5 விரலும் ஒரே அளவா ஒரே சமமாவா இருக்குது?
அதுபோல தான் மனிதர்கள். ஒவ்வொருவரையும் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனசாக இருப்பாங்க, ஒவ்வொரு குணமாக இருப்பாங்க. நீ எதிர்த்த வீட்லேயும் அடுத்த வீட்லேயும் இருக்கிறவங்க நல்ல கணவன் மனைவியாக இருக்காங்க, அவங்களெல்லாம் கொடுத்து வச்சவங்க, அவங்க வீட்டுக்காரர் அதை செய்கிறாரு, அவங்க மனைவி இதை செய்கிறாங்கன்னு அடுத்தவர்களை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற குறையும் குற்றமும் உனக்கு தெரியாது தானே? இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்விலும் ஒவ்வொரு குறையும் குற்றமும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காம சரி சரின்னு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கடந்து போக தயாராக இரு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக நீ எது வேணா செய்யலாம். ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. அதே நேரத்தில் அவங்க ஒழுங்கா இல்லை, இவங்க ஒழுங்கா இல்லைன்னு அடுத்தவரை குறை சொல்வதற்கு முன்பாகவும் அடுத்தவர்களின் நேர்மையை நீ இப்போ சந்தேகிப்பதற்கு முன்பாகவும் நீ எப்படி ஒழுக்கமாக இருக்கியா, நீ சரியாக நேர்மையாக நடந்துக்கிறியான்னு யோசிச்சு பாரு. யாராவது கடையிலே போய் பொருட்கள் வாங்கும்போது கூட உன்கிட்ட கொஞ்சம் காசை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா, கவனிக்காமல் சில்லறையும் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா நீ திரும்ப கொடுத்துருக்கியா? அல்லது கீழே கிடக்கும் ஒரு மிகப்பெரிய பொருள், பொக்கிசமான பொருள் கீழே இருந்து எடுக்கும்போது அது உனக்கு இப்போ அவசர தேவையா இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வேறு யாரிடமாவது இது உங்களுடையதான்னு கேட்டிருக்கியா? இதெல்லாம் முதல்ல உனக்குள்ள நீயே பரிசோதனை செஞ்சுக்கோ. ஏன்னா எல்லா மனிதர்களும் சாதாரணமாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வசதி வாய்ப்பும் கிடைச்சா சற்றும் யோசிக்காமல் பல பேர் அடுத்தவங்களை ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க என் தங்கமே. முதல்ல நீ உண்மையான ஆளா, நேர்மையான ஆளாயிரு. ஏன்னா இப்படி தவறான வழியிலும் அடுத்தவர் மனம் கஷ்டப்படும்படி அடுத்தவரை ஏமாற்றி எடுப்பதும், அடுத்தவருக்கு தெரியாமல் அடுத்தவருடைய தனதாக்கி கொள்ள நினைப்பதும் நிச்சயமாக தண்டனைக்குரிய விஷயம்தான். அப்படி நீ செய்த தவறு உன்னை வாட்டி விதைக்காமல் விடாது என் தங்கமே. அடுத்தவருடைய பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படாத. அதே நேரத்தில் நான் சொல்கிறது சரி, என்னுடைய செயலும் என்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி, நான் செய்கிறது தான் நியாயம்னு வாதாடுபவர்களுக்கு மத்தியில் நீ போய் வீணாக விவாதம் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் முன்பாக நீ அமைதியையே ஆயுதமாக வச்சுக்கிட்டினா அவர்களே கொஞ்ச நேரத்தில் அடங்கி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையையும் வேலையையும் பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவங்க தப்பாக சொல்கிறாங்களே நான் எப்படி பொறுத்துக்க முடியும்னு அவங்களுக்கு சரிக்கு சமானமாக நின்று வீண் வாக்குவாதம் செய்தால், விதண்டாவாதமாக நீ பேசினால் அங்கு தேவையில்லாமல் பிரச்சனையும் மனஸ்தாபமும் கஷ்டமும் மன வருத்தமும் தானே அதிகமாகும். அதுக்கு பதிலாக எதிரில் இருக்கவங்க என்ன சொன்னால் என்ன, நான் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறேன்னு உன் மனசுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கற்றுக்கொள். உன்னை அதிகம் விமர்சிப்பவர்கள் உன்னை பார்த்து பயப்பட்டதால் தான் விமர்சிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? ஆமாம், உன்னை எந்த விதத்திலும் சாய்க்கவோ அழிக்கவோ முடியலை, மட்டம் தட்ட முடியலைன்றதுனால தான் வேறு வழியே இல்லாமல் உன்னை குறை சொல்லி விமர்சிக்கிறார்கள். அப்படி உன்னை விமர்சனம் செய்யும் மனிதர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என் தங்கமே. ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நிம்மதியையும் நீ இழந்துவிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறாய் என்பது இந்த உலகத்தில் முக்கியம் கிடையாது. நீ எவ்வளவு நிம்மதியாய் வாழ்கிறாய் என்பதில் தானே உன் வாழ்க்கையின் அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. வாழ்க்கை மிக எளிமையாக வாழ ஆரம்பி. அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த வராகி அம்மா நானும் உன் கூட துணையாக இருந்து உன் மனம் சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிப்பேன். இந்த வராகி அம்மா ஒருபோதும் வாக்கு கொடுக்க மாட்டேன், கொடுத்தா அது பொய்யாகும்படி விட்டுட மாட்டேன்.